ஹல்லேலூயா. இல்லை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். அந்த உணர்வோடு நம்ம எல்லாம் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார் என்ற பாடலை அவர் தாபரிக்கும் ஸ்தலம் நம்முடைய ஆலயம். இந்த தேவாலயத்தை நின்று கொண்டு நம்ம அவரை ஸ்தோத்திரித்து உற்சாகமாக பாடலாம். எல்லாம் கையிலே தட்டுவோமா? ஆண்டவர் வாசம் செய்யும் ஸ்தலம் இது. அவரை மகிமைப்படுத்தி எல்லாம் பாடலாம். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவதாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளிவிளக்கும் அவரே. அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கும் ஜீவ நதியும் அவரே என்று சொல்லி உற்சாகமாக பாடலாம். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. திரும்ப சொல்லுவோமா? இது மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே சேர்ந்து சொல்லுவோம். இது மனுஷரின் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடும் மெய் சுவிசேஷந்தனை துறை உயர்த்திடுவோம் அவரை. சீர் மிகுந்திடும் மெய் சுவிசேஷந்தனை துறை உயர்த்திடுவோம் அவரை. இது மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன்
மூளை கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இது மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே, மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதே சந்தோஷத்தோட ஒரு அர்ப்பணிப்போடு பாடலை பாடலாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற பாடலை எல்லாம் உற்சாகமாக சேர்ந்து கொண்டு, சிலுவை நம் முன்னாடி இருக்கும் பொழுது நம்ம அவர் பின்னால் சென்று இந்த உலகத்தை ஜெயிக்க ஆண்டவர் வல்லமை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாம் சந்தோஷத்தோடு நம்ம தான் உற்சாகமாக சேர்ந்து பாடலாம். எல்லாம் உற்சாகமாக கையில தட்டி சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். சொல்லுவோமா? இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. எல்லாம் வாயில் தந்து சொல்லுங்க. நாம் அவர் ஆலயம், நமக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உற்சாகமாக அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடலாம். வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தன் நம் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதனோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதனோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் எழும்பி சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்த சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னர்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நம்பிக்கையோடு சொல்லுவோம். வெற்றி வேந்தன் நம் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் நம் இயேசுவின் அன்பால் நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற எல்லாம் நம்பிக்கையோடு சொல்லுவோமா? வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதனோ இருக்கவே முடியாது. வாழ்வோ இருக்கவே முடியாது. நானவர் ஆலயம், நானவர் ஆலயம் நமக்குள்ளே இயேசு. நானவரால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நமக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. 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 அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 26வது சங்கீதம். நம் மத்தியில் தான சகோதரன் கோபி அவர்கள் வந்து மாறி மாறி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சங்கீத புஸ்தகம் 26வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, என்னை நியாய விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்தினாலே நடந்து கொள்கிறேன். பொல்லாங்கொருளை கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். நான்
குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பிடத்தை சுற்றியிருக்கிறேன். என் ஆத்துமா பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியர்களோடும் கூட வாரிக்கொள்ளாதையும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால்படி சபைகளில் நான் துதிப்பேன். ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு முடிந்தவர்கள் அப்படியே நின்ற வண்ணமாக நம்முடைய தேவாதி தேவனை கொஞ்ச நேரம் துதித்து நாம் ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். இது நமக்கும் தேவனுக்குள்ள ஒரு நேரம். யாரும் வசதியாக இல்லாதபடிக்கு நம்முடைய தேவாதி தேவனை மாத்திரம் அவரை நாம் பற்றி கொண்டு அவரை நாம் துதிக்கலாமா. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பயபக்தியாய் உங்கள் பைபிளெல்லாம் வச்சுருங்க. தயவுசெய்து எழுந்து நிற்க முடிந்த எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாம் எழுந்து நின்று நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அந்த தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமலே இருக்கும்போது நம்மை நினைத்த தெய்வம் அவர். நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தது என்ற காரணத்தினால் கர்த்தர் நம்மை தேடி வரவில்லை. நம்மை வேண்டும் என்று தேடி வந்த தேவாதி தேவன் அவர். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து இந்த உலகம் நம்மிடத்திலே பழகும். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை அறிந்தும் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். கர்த்தர் நம்மை நினைப்பதற்கும் அவர் நம்மை விசாரிப்பதற்கும் நீங்களும் நானும் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பு மிக பெரியது. தாவீதை கர்த்தர் அப்படிதான் தெரிந்தெடுத்தார். அவனை அபிஷேகம் பண்ணுகிற வேளையில் ஈசாயை நோக்கி சாமுவேல் கேட்கிறான், உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்போ தந்தை சொல்றாரு, இல்லை, இன்னும் ஒருத்தன் இருக்கான்ட்டு. அவனுடைய குடும்பம் தாவீதை மறந்தது. ஆனால் கர்த்தர் இவனைத்தான் நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். ஆடுகளுக்கு பின்பாக அலைந்த அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்த அழைப்பு பெரியது. அந்த அழைப்பிலே கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதிலே உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாய் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி சபை நடுவிலே துதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், இன்னும் உம்முடைய நாமத்தை நான் புகழ்ந்து பாடுவேன் என்று நல்லா வாயை திறந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நல்லது செஞ்சாரோ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துங்க. உங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இப்பொழுது வரை கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கிதியோன் பயந்து ஒடுங்கி செய்யக்கூடாத வேலையை அவன் அந்த இடத்துல செய்கிறான். அவன் திராட்சை ஆலைக்கு அருகிலே போரடித்து கொண்டிருக்கிறான், எதிரிகளுக்கு பயந்து. ஆனால் கர்த்தர் அவனை தான் அழைத்தார். அங்கே இருந்த தேவதூதன் அவனிடத்திலே தான் பேசினார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. ஆனா அவனுடைய சாப்பாட்டை எப்படி காப்பாற்ற போறோன்னு பயந்த இந்த கிதியோனை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றினார். அந்த காலகட்டத்தின் இரட்சகனாய் கர்த்தர் கிதியோனை
சிமியோனை வைத்தார், அப்படித்தான் கர்த்தர் உங்களையும் அழைத்தார், அப்படித்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இப்பொழுது வரை சபையிலே சாட்சியாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிலைநிறுத்தி இருக்கிறார். நல்லா வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய நெருக்கத்தை எல்லாம் மாற்றினவர், நம்முடைய அழுகையை எல்லாம் கர்த்தர் சிங்காரமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. நல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் பிராடிகல் சன்னை போல, கெட்ட குமாரனை போல இருந்தோம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தும் அவரை விட்டு தூர இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய எல்லா பழையவைகளை ஒழித்து புதிதாய் மாற்றினார். கர்த்தர் நம்மை அணைத்தார். கர்த்தர் அவருடைய முத்திரை மோதிரத்தை தந்திருக்கிறார். மனவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா. சாரோன் நல்லா கைதடி சத்தமா மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா. நாற்றமாக இருந்த எங்கள் வாசமாக மாற்றினீரே, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவர் சொல்வோமா, நல்லவரே, வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு அப்பாவை பார்த்து எங்களை வாழ வைக்கும். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இல்ல 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 இல்ல, இந்த சந்தோஷமும் இந்த கைத்தட்டலும் ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு போதாது. ஆமா தானே? அப்படி உம்முன்னெல்லாம் பாடி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்கு திருப்பி கொடுக்கணும்னா இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவர் நமக்கு பாராட்டின நன்மைக்கு நம்மளால் திருப்பி கொடுக்க. ஹலோ, உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கிறார், வேணும்னா கொடுத்துருங்க, திருப்பி முடியுமா? அவராக கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினச்சாலும் இன்னைக்கு ஃபுல்லாக உபயோகப்படுத்துகிற ஆக்சிஜனை மட்டும் ஆண்டவருக்கு திருப்பி கொடுத்துருங்களாம் பார்க்கலாம். கொடுத்தா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கிறாருங்க, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது வரை நம்முடைய உறவுகளுக்கு நடுவே நீ சர்ச்சுக்கு போறலன்ட்டு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார், சாட்சியாக வச்சிருக்கிறார். நம்முடைய வறுமையை தாண்டி கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். ஆமாம் தானே? ஆமாவா? அப்போ உம்முன்னு கை தட்டுவீங்க. யாரால டான்ஸ் ஆட முடியுமோ ஆடுங்க. தாவீது ஆடினான். அவனுடைய மனைவி அவளை பார்த்து, ராஜா என்னங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹலோ, ஆனால் அவன் யாரை பற்றியும் கவலைப்படல. அவன் தன்னுடைய தேவனை மகிமைப்படுத்தி அவனையே மறந்து அவன் கர்த்தரை துதித்து பாடினான். ஏன் தெரியுமா? அவனுக்கு மட்டும்தாங்க தெரியும், ஆடு கூட இருந்தப்பவும் கர்த்தர் அவனோடு இருந்தார், ராஜாவான போதும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் எப்பொழுதெல்லாம் வழி தவறுகிறானோ நாத்தானை கர்த்தர் அனுப்பி எச்சரித்தார். அவனுடைய பாவத்திலிருந்து தாவீதை கர்த்தர் மீட்டெடுத்தார். அதனால தான் அவனுக்கு தெரியும், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், நான் விழுந்த போதும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எதுக்காக? என்னை சீர்படுத்த. அந்த தேவன் தான் உங்களையும் என்னை இங்கே நிறுத்தி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த தேவனை மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன்னு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா கைத்தட்டி உற்சாகமாக எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம், நல்லா கைத்தட்டுங்க. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம்,
மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுரா. எல்லாரும் சொல்வோம், மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே. எல்லாம் சொல்லுவோமா? நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. ஓஹோ, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, ஓஹோ நல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு. எல்லா கையை தட்டி வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே அதிசயமே, அற்புதமே அதிசயமே, ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அதிசயமே, அற்புதமே அதிசயமே, ஆனந்தமே பரமானந்தமே. ஓஹோ, ஆனந்தமே பரமானந்தமே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. 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 நல்லவரே வல்ல சபையாய் சொல்வோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், நம்மை வாழ வைக்கிற தேவாதி தேவன். எங்களை வாழ வைக்கும் ஓ நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. 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 அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. இரு ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கே. நல்ல கைதட்டி மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. மனது பூத்த மனம் வீசும் ரோஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்த இயேசு ராஜா சாரோன் ரோஜா. எல்லாம் நல்லா கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி எல்லாம் சத்தமா சொல்ல போறோம். நல்லவரே வல்லவரே, வாழ வைக்கும் தெய்வம் நீரே. எல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமா அப்பா காது குளிர அவர் சந்தோஷப்பட சொல்ல போறோம். அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து வெளியே வந்தார்கள். அடிமைகளாய் கூனி குறுகி வெளியே வந்தார்கள். போரிட திறமை இல்லாமல், போரிட தாளந்து இல்லாம. ஏன்னா 400 வருஷமா அவங்களுக்கு செங்கல் அறக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. தேவர் அவங்களுடைய மென்டல் எபிலிட்டி, அவர்களுடைய மன வலிமை மிகவும் குன்றி இருந்தது. அவர்களால் போரிடுவதற்கு அவர்களிடத்தில் சக்தி இல்லை. பார்வோனை எதிர்க்க சக்தி இல்லை. கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தரே பார்வோனையும் சேனையையும் அவர் சிவந்த சமுத்திரத்தில் இவர்களுக்காக அடித்து போட்டார்.
எரிகோ மதில் முன்பாக நின்றது. கர்த்தரை துதித்தே கர்த்தர் மேற்கொள்ள வைத்தார். கர்த்தரை துதிக்கும் போதே கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். உலகமே பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர்களுடைய தேவன் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீர் எங்கள் தெய்வமாய் இருப்பதற்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், நம்மை வாழ வைக்கிற தெய்வம், நம்மை வாழ வைக்கிற தெய்வம். நல்லா கையை உயர்த்துங்க. எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்க. நல்லவரே, வல்லவரே. அப்பாவை பார்த்து சொல்லிடலாமா? நல்லவரே, வல்லவர். சத்தமா, சத்தமா, இன்னும் சத்தமா. வல்லவரே, எங்களை வாழ் அன்பு, எங்களை அன்பு தெய்வம் நீ. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில். நெருக்கத்திலே இருந்த என்னை, நல்லா சத்தமா, நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வை. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இல்லை இல்லை இல்லை, இந்த சத்தம்லாம் ஆண்டவருக்கு போதாதுங்க. நாங்கள் பாடுறோம், 2வது முறை நீங்கள் பாடுங்க, சத்தமாக பாடணும் எல்லாரும் சேர்ந்து. 1 2 3 4. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. சொல்லலாமா? நெருக்கத்திலே. நல்லா உற்சாகமா, சத்தமா. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. எல்லாம் சொல்லலாமா? அற்புதமே, அப்பாவை பார்த்து அற்புதமே, ஆனந்தமே, பரமானந்தமே, பரமானந்தமே, அற்புதமே, ஆனந்தமே, பரமானந்தமே, ஆனந்தமே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. கால் கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கே, இருள் நீக்கும். அப்பாவல்லோ, 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 பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ. ஓ அப்பாலோ, அம்மாலோ, அப்பாலோ, அம்மாலோ. சொல்வோம், அப்பாலோ, அம்மாலோ, அப்பாலோ, அம்மாலோ. பிள்ளையல்லோ, நானும் பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ, செல்ல. எல்லாரும் சொல்வோம், அப்பாவல்லோ, அம்மாலோ, அப்பாவல்லோ, அம்மாவல்லோ, அப்பாலோ, அம்மாலோ, அப்பாவல்லோ, அம்மாவல்லோ. பிள்ளையல்லோ, நானும் பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து. மகிழ்ச்சியோடு
ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி சொல்வோம் உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உன்னன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக உரிமையை எனக்கு தந்தீர். உரிமையை எனக்கு தந்தீர் ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம் சொல்லுவோம் உறுதியாய் ஓஹோ ஒருபோதும் உறுதியாய் ஒருபோதும் சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான். சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா இது அதிசயம் தானே. ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும். ஓ அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஓஹோ ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. சொல்லுவோம் இயேசு நீங்க நாங்க சோர்ந்து. நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க. சொல்லுவோமா பார்த்து கொள்ளுவீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க. எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவர் கையை தட்டி நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவோம். எல்லாரும் சேர்ந்து சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க. நீங்க எல்லாமே ஓ நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே எல்லாரும் சொல்லலாமா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க. நீங்க எல்லாமே ஓ நீங்க எல்லாமே நன்றி அப்பா பார்த்து கொள்வீங்க. அவர் நம்மோடு இருப்பதால் நாம் கவலைப்பட தேவையில்லை.
அவர் நம்முடைய சார்பில் இருப்பதால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பதால் நாம் கலங்கிட தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் இருக்கிறீரே, நன்றி. நீர் எங்கள் வலப்பக்கத்திலே எங்களுக்கு துணையாய் கேடகமாய் இருக்கிறீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா கையை உயர்த்தி, நல்லா கையை உயர்த்தி, கர்த்தர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அந்த உரிமையை கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பின் போது கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை தந்து அவரை அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகள், மறவாதீர்கள். நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிற போதெல்லாம் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல அவர் சுமந்தார் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? மோசேவால கூட ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட முடியாது, தேவன் கர்த்தர்னு தான் கூப்பிட முடியும். ஆனா நீங்க நானும் மாத்திரம்தான் அவரை அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நல்லா கையை தட்டி அந்நிய பாஷை பேசி, நல்லா அந்நிய பாஷை பேசி வாயை திறங்க. உமக்கு நன்றி அப்பா. நல்லா நல்லா சத்தமா வாயை திறந்து எல்லாம் பேசுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்கள்லாம் நல்லா கையெல்லாம் தட்ட வேணாம், கையெல்லாம் தட்ட வேணாம். வாயை திறங்க, வாயை திறந்து பேசுங்க. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகளுக்காய், நீர் கொடுத்திருக்கிற பாக்கியத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனதார ஆராதித்தோம்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்தோம், பாடினோம், ஆர்ப்பரித்தோம், மகிழ்ச்சியோடு உம்மை துதித்தோம். நாங்கள் உம்மிடத்தில் கேட்பது ஒன்றுதான், எங்கள் உயிர் பெறுகிறவரை உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நல்லா கையை உயர்த்துங்க பார்க்கலாம் எல்லாரும். Let all the hands be lifted up. எல்லா கரங்களும் தலைக்கு மேலே, சின்ன பிள்ளைங்களிருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. எல்லா கரங்களும் நல்லா உயர்த்தப்பட்டிருக்கிற ஆண்டவர் வார்த்தை சொல்லலாமா? நான் உம்மை நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை விட உம்மை நான் நேசிக்கிறேன். ஆண்டவர் வார்த்தை சொல்லிடுங்க. நான் உம்மை இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா எல்லாரும் ஓர் குரலாய், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் ஆராதிப்பேன் உம்மை உண்மை. எல்லாரும் சொல்லிடலாமா? அப்பாவை பார்த்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உண்மை மனதுடன். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தத்தை, நீதியை கர்த்தாவே காத்துக்கொள்ள, பரிசுத்த ஆவியானவரை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. மரணம் எங்களுக்கு நேரிடுகிற வரை, பரலோகம் வந்து சேருகிற வரை கர்த்தாவே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நீதியை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிற பாக்கியம், உமக்கு துரோகம் செய்யாத வாழ்க்கை, உம்மை மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். சத்துவம் இல்லாத எங்களுக்கு சத்துவத்தை பெருக செய்வீராக. தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் உட்காரலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன், ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால திருப்தி ஆவீர்கள் என்று. இந்த அர்த்தத்தையுடைய பாடலை நாம் எல்லாரும் பாடி
நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். நல்லா கைதட்டி, அலங்கார வாசலாலே நிரம்பிட வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன் துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன் துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதிக்கிறதே, கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதிக்கிறதே, கிருபையும் கிடைத்திட்டதே. நல்லா கைதட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன் துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நன்மை செய்தவர்க்கே நன்றே செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நன்றே செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகம் அடைகிறோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகம் அடைத. எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு படைக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் தசம பாகத்துக்காகவும் இன்னும் ஜீவனுள்ள சாட்சியை நமக்கு கொடுக்கும்படியாக கூட, தேவ செய்தி நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கூட நம்ம தேவ சகோதரர் இன்பகுமார் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் ஆராத எங்கள் தூய பிதாவை உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனையிலும் எங்களை சபையாய், குடும்பமாய், வாலிபர்களாய், குழந்தைகளாய் நாங்கள் கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கோ உமக்கு நன்றிகள் சுவாமி. அது மட்டும் இல்லாமல் சமயம் நாங்கள் சம்பாதித்திலிருந்து ஒரு சிறு தொகையை கர்த்தருக்கு என்று காணிக்கையாய் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கை கொடுத்தவர்கள் தசமபாக கொடுத்தவர்களும் கர்த்தர் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் சுவாமி, இந்த ஞாயிறு ஆராதனையில் கர்த்தர் கிருபையும் கர்த்தர் பிரசன்னமும் வெளிப்பட்டதாக உமக்கு நன்றி ஆண்டவரே. பேசுகிற தாசனை நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதனை பேசி எங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை பற்றி நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுங்க. அந்த மாதிரி செய்யப்போலாக்க உமக்கு கோடா கோடி நன்றி. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெறும் கிறிஸ்து இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சில முக்கியமான அறிவிப்புகள். நாளையிலிருந்து, நாளை 29ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய வருடாந்திர உபவாச கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நம்ம ஒவ்வொரு வருடமும் அந்த டிசம்பர் முதல் வாரத்தில் நாம் கூடி
ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசிக்கிறது நம்முடைய வழக்கம். இந்த 2 ஆண்டுகளாக மிகுந்த இந்த கொரோனானுடைய தாக்குதல் எல்லாம் இருந்த இந்த காலகட்டத்தில் ஆலய வழிபாட்டுக்கு அரசாங்கம் உத்தரவு கொடுக்காதபடினால் மிகுந்த நெருக்கத்திலே நாம் தள்ளப்பட்டிருந்தோம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு வாசலை திறந்திருக்கிறார். ஆகையினாலே இந்த நாட்களை தயவுசெய்து உபவாசத்திலும் ஜெபத்திலும் செலவிடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கிளை சபையிலும் இந்த நாட்களை ஜெபிக்கும்படி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தலைமை சபையில் காலையில் 10லிருந்து 1 மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்கலாம். தயவுசெய்து வேலைக்கு போகாதவர்கள் கண்டிப்பாக அந்த காலை ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மாலையில் 6:30லிருந்து 8:30 மணி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சிரமம்தான். வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் வேலை இருக்கிறது எல்லாம். இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணி நம்ம அந்த அர்ப்பணிப்பை பொறுத்து தான் 2022 நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லாமா? அதனால் பிரத்யேகமாக இது ஜெபிக்கலனா பாஸ்டருக்கு ஆசீர்வாதம் வராது, அதுக்காக ஒரு கஞ்சி கேட்டுக்கிறார். எப்படியா இருந்தாலும் என்னையை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதி. ஒரு நிறைவை, ஒரு அர்ப்பணிப்பைன்னா இதுக்கு ஒரு வசனம் நம்ம அந்த குரூப்பில் போட்டிருக்கிற அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 85ஆம் சங்கீதத்தை எடுத்து 6வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பாருங்கள். உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அதாவது நாம் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை திரும்ப உயிர்ப்பிக்கணும். அந்த உயிர்மீழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் இடமே இருக்காது. ஆகவே கண்டிப்பாக ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை ஒருவேளை ஆண்டவர் நிறைவேற்றாமல் இருந்தால் நீங்கள் கஷ்டத்தில் கடந்து வந்திருப்பீர்களானால் இந்த உபவாச ஜெபத்தில் பொருத்தனையோடு கூட நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாட்களை நாம் இதுக்காக பிரத்யேகமாக நியமித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 4ஆம் தேதி சனிக்கிழமை காலையில், முதல் சனிக்கிழமை டிசம்பர் மாதத்தில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 4ஆம் தேதி ஒரு பிரத்யேகமான ஒரு ஜெபம் இருக்கிறது. எல்லா கிளை சபைகளையும் இன்னும் வர சொல்லியிருக்கிறோம். ஆகவே அன்றைக்கு நாம் எல்லோரும் கூடி கருத்தாய் ஜெபிக்கலாம். குறிப்பாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக, அபிஷேகம் பெறாதவர்கள் தயவுசெய்து இருப்பீர்களானால் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளோடு கூட குறிப்பாக வாலிபர்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் போவதற்கு முன்பாக சொன்னார், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 1:8 என்னது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள், இந்த உலகத்தில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுக்கப்புறம் தான் அவர் மேகங்களுக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சாட்சிகளாக இருக்க பலன் அடைவதற்கு அந்த நாளில் விசேஷமாக நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து அபிஷேகத்தில் நிரம்ப இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வரும்படி அன்பை கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம லைவ் இங்கே பாருங்கள், வித்தியாசமாக ஒரு 5 பீரோ வச்சுருக்கேன், கண்ணாடி பீரோ. ஒன்று திறக்கலை. ஏன்னா இதில் ஆராய்ச்சி வேதாகமல் மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு. நான் 70வது வருஷத்தில் ஞானஸ்தானம் எடுத்துன்னு சொன்னேன். 70வது வருஷத்தில் எப்ரோன் ஜெபம் கிடையாது. வேலூருக்கு தான் எங்கள் ஊர்லேருந்து காலையில் 6:30 மணிக்கு அந்த பஸ்ஸு 8:30 மணிக்கு வேலூருக்கு வரும். 8:30 மணிக்கு வேலூருக்கு வரும். அந்த 6:30 மணி பஸ்ஸுக்கு மாதத்துக்கு ஒரு முறை வருவேன். திருவிருந்து எடுத்துகிட்டு போவேன். அங்கே தான் ஆராதனை. அது கூட ஏதாவது ஒரு மாதம் வேலை வந்துருச்சு, நெல் நடவுறது, இந்த வேர்க்கடலை போடுற வேலை வந்துருச்சுன்னா அதுவும் கட்டாயிரும். ஆனால் அந்த நாளுக்காக நான் ரொம்ப ஏங்கி காத்திருந்து ஜெபித்து ஆயத்தப்பட்டு நான் வருவேன் வேலூருக்கு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு
என்னை கர்த்தருக்குள்ள பலப்படுத்தினதனுடைய ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தியோடர் வில்லியம் என்ற ஒரு தேவ மனிதர் அவர் எழுதின சிலுவை தாசர்கள், அதாவது சர்வன்ஸ் ஆஃப் த கிராஸ் என்று சொல்லி ஒரு புத்தகம், 10 மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறு அதில் இருந்தது. அதை நான் முதல் பேஜிலிருந்து கடைசி பேஜ் வரைக்கும் ஒவ்வொரு மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போதும் என் கண்கள் எல்லாம் குளமானது. அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய ஊழிய விவரங்கள், அவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் அது எனக்கு மிகுந்த ஊக்கத்தை அளித்தது. நான் கிராமத்தில் இருக்கும்போது இப்படி ஆவிக்குரிய புஸ்தகங்கள் தான் எனக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு. அதனால் இது முக்கியமாக ஊழியர்கள், ஊழியத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் வந்து இங்கே அதிலே சாவி இருக்கும், திறந்து நீங்கள் வேத ஆராய்ச்சி செய்துட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போல் அங்கே பக்கத்துலேயே பெஞ்ச் இருக்குது, நீங்கள் சேர் இருக்குது, ஆலயம் திறந்திருக்கோம், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், படிச்சுட்டு போகும்போது அந்த ஆராய்ச்சி பைபிளும் புக்கை இங்கே வச்சுட்டு போயிடணும். இது ரொம்ப நல்லா இதுன்னு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்து நம்முடைய சந்ததிக்கெல்லாம் வருங்களுக்கெல்லாம் பயன்படணும். அது மாத்திரமல்ல, நம்ம கொதலமடுகை திருச்சபையை சேர்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் சின்னப்பன், அவங்களுடைய மனைவி லதா, அவங்களுடைய மகள் சோனியாவுக்கும் பிரதாப் என்ற சகோதரர் அது பழமநேரில் உள்ள தென்னிந்திய திருச்சபையில் உள்ள பிரதாப் என்ற மகனுக்கும் நாளை காலை 9 மணிக்கு திருமண வைபவம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கு அதாவது 2வது அறிக்கையும் 3வது அறிக்கையும் சேர்த்து சொல்கிறேன். இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கொதலமடுகை சபை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வாரமாக மழையில் போக முடியல. நேற்று இந்த பத்திரிக்கை அடிச்சுன்னு பொருள்கள் வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க. 5 பேர் லேடிஸு, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சின்னு 2 காணாரை கடந்து வந்திருக்காங்க. கொதலமடுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 3 காணார் இருக்குது. 3 காணார், 3லேயும் தண்ணி. அதில் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி அந்த ஆற்றை கடந்து வந்து குடியாற்ற வந்திருக்கிறாங்க. வந்து பாஸ்டர் கோபி அவர்களுக்கும் எனக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. தயவுசெய்து ஜெபியுங்கள். அங்கே நம்ம மெயின் ரோட்டில் இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த திருமணத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? இந்த உபவாச நாட்களில் எந்த தடையும் நமக்கு வரக்கூடாது. ஜபத்தின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கர்த்தர் நம்ம மேலே ஊற்றணும். நம்ம எல்லாருமே ஏதாவது காலை இல்லாவிட்டால் மாலை நம்ம இந்த 7 நாளில் நம்ம ஜபிக்கணும். எல்லோரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நம்ம ஆயத்தம் பண்ணுகிற இந்த நாட்களிலே இந்த உபவாச ஜபத்தை கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கும்படி தயவுசெய்து யாராவது ஒருத்தர் இதுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற எல்லாரும் அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். தயவுசெய்து ஜெபிங்க. அவங்க ஜெபிப்பாங்களா இவங்க ஜெபிப்பாங்களான்னு இல்லை. உங்களை ஆவியானவர் பாரப்படுத்தினா நீங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். இந்த உபவாச நாட்களை ஆசீர்வதிக்கும்படி, குறிப்பாக 4ஆம் தேதி அபிஷேகத்தை தரும்படி, இன்னும் புது வருடத்துக்கென்று தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி எல்லாரும் வாய் திறந்து ஆமாம் ஆண்டவரே இந்த உபவாச நாட்களை எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் ஜெபிங்க. வாய் திறந்து ஆண்டவரே என்று நம்ம கூப்பிடலாம். ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே தலைமை சபையிலும் கிளை சபையிலும் ஆண்டவரே மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சத்தமாக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களை இப்படி நியமிக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்தீரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே காலையில் இருந்து இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரே. அதற்காய் கோடி கோடி நன்றி தகப்பனே. இந்த சொல்லப்பட்ட குறிப்பை உமது ஆணி பாய்ந்த கரங்களில் கொடுக்கிறோம் ராஜாவே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே, வருடாந்தரம் ஆண்டவரே உபவாச கூட்டத்தை ஆண்டவரே உமது கரங்களில் கொடுக்கிறோம் ராஜாவே. என் தேவன் ஆண்டவரே, 3 வேளையும் ஆண்டவரே
காலையிலும் ஆண்டவரே இதோ 10 மணியிலிருந்து ஆண்டவரே 1 மணி வரையும் ஆண்டவரே, மாலையிலும் ஆண்டவரே 6 மணியிலிருந்து 8 மணி வரையும் 3 வேளையும் நடக்கிற கூட்டத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கோடா கோடியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, என் தேவாதி தேவன் ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே உம்மை வந்து ஆண்டவரே அந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவரே கலந்து கொண்டு ஆண்டவரே ஜெபிக்க என் தேவன் நீர் கிருபை தருவீராக ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளையும் நாங்கள் உடைத்தெறிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆவியானவரே நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே வருட கடைசியில நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. என் தேவன் ஆண்டவரே எங்க பார்த்தாலும் ஆண்டவரே அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள் தகப்பனே. ஆனாலும் எங்கள் தேவன் ஆண்டவரே எங்களை இம்மட்டும் ஜீவனோடு வைத்து உம்மை துதிக்க வைத்திருக்கிறீரே, அதற்காய் கோடி 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 நன்றி படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ 4ஆம் தேதி நடக்க போகிற ஆண்டவரே எல்லா கிளை சபைகளில் இருந்து வர உதவி செய்திருக்கிறார்களே, அதை கூட என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்க செய்வீராக, ஒருமனப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். அந்த நாளில் ஆண்டவரே ஒரு பிரதேசமான அபிஷேகத்தை என் தேவன் ஊற்றபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே தகப்பனே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே அந்த நாளில் ஆண்டவரே காண செய்வீராக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மழையை எங்களுக்கு சாதகமாக்கி தருவீராக, கரண்டை எங்களுக்கு சாதகமாக்கி தருவீராக, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே நீரே பெரியவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் குற்றம் குறைகள் இருந்தால் தயவாய் மன்னிங்க, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஜெபித்ததை ஜெபிக்க மறந்த எல்லாவற்றையும் உமது ஆணி பாய்ந்த கரத்தில் கொடுக்கிறோம். ஆமேன் என்று ஆமாம் என்று பதில் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டபடியால் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். உபவாச நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தயவுசெய்து உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த போன வாரத்தில் நான் ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய வேத புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியப்படுத்தி ஆண்டவர் விவரமாக யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில், லேவியராகமத்தின் புஸ்தகத்தில், என்னாகமத்தின் புஸ்தகத்தில், இன்னும் பார்த்தா வேதம் முழுக்க தேவாலயத்தை, தேவனுடைய கூடாரத்தை குறித்து, ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதை பார்த்தோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு 40 வருஷம் வனாந்திரத்தில் தேவனுக்கு தொழுது கொள்வதற்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய வரைபடத்தை மோசைக்கு மலையில் வர சொல்லி, நான் காட்டுகிற இந்த மாதிரியின்படியே நீ ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க வேண்டும், அதில் பிரகாரம் இருக்க வேண்டும், பிரகாரத்தில் அதை தள்ளி பரிசுத்த ஸ்தலம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்க வேண்டும். நான் சொன்னது போல நம்முடைய இந்திய நாடு மிகவும் பக்தி நிறைந்த ஒரு நாடு. இந்த நாட்டில் உள்ள எல்லா தேவாலயங்களிலும் இந்த பேட்டர்ன், இந்த வரைமுறை பின்பற்றப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். பிரகாரம் இருக்கும், அதாவது அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்தலம், அதிலெல்லாம் உட்காரலாம், ஜனங்கள் போகலாம். ஆனால் கருவறையிலே நீங்களும் நானும் போக முடியாது. அது நாம் நம்ம இந்தியாவில் நாம் பார்த்தது, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பார்த்தது, நம்ம கேள்விப்பட்டது. இந்த அமைப்பை கர்த்தரே 4000-6000 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசேக்கு அவர் வெளிப்படுத்தி அதை அமைக்க சொன்னார். ஏன் அப்படின்றத நம்ம போன வாரம் நான் சொன்னேன், திரும்ப அதை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 29வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 29வது அதிகாரத்தில் 42லிருந்து 46 வரைக்கும் தயவுசெய்து
நம்ம மைக்கில் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கோ. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற. இருங்கம்மா, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் வந்து பழைய ஏற்பாட்டில் 109வது பக்கம், யாத்திராகமம் 29 42 46 முடிய. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த வேத பகுதியை நன்றாக கவனிப்பீர்களானால் ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் கர்த்தர் ஏற்படுத்த சொன்னார் அப்படின்றதுக்கு நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கலாம். நீங்கள் 42வது வசனம் நீங்கள் பாருங்கள். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துடைய வாசலாகிய கர்த்தருடைய சன்னதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி பலி செலுத்துகிற இடமாக இருக்கட்டும்னு ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இதில் இந்த வசனத்தில் அவர் இந்த ஆசரிப்பு கூடாரம் நாம் இப்படி அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 6 லட்சம் பேரும் 12 கோத்திரமாக இருந்தார்கள். மையத்தில் இப்படி நம்முடைய ஆலயம் போல ஒரு கற்பனையாக வைத்துக்கொள்ளுங்களேன். ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. இதற்கு கிழக்கு பக்கத்தில் 3 கோத்திரம், மேற்கு பக்கத்தில் 3 கோத்திரம், தெற்கு பக்கத்தில் 3 கோத்திரம், வடக்கு பக்கத்தில் 3 கோத்திரம். மொத்தம் எத்தனை கோத்திரம் ஆச்சு? 12 கோத்திரங்களே அவர் கூடாரம் போட்டு அமைக்க சொன்னார். அவர் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிய அருகிலே கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்களுக்கு அவர் பேசும்போது கேட்டார்கள். இதுக்காக தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் இந்த 12 கோத்திரத்தையும் சுற்றி மையத்தில் வைத்தார். வைத்துட்டு 42வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் ஆமாம் டு ஸ்பீக் வித் அஸ். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்திய ஏமா நான் எகிப்தில் அடிமையாக இருந்தீங்க, செங்கல் அறுத்தீங்க, இப்போ சாம ஆராதனையில் சொன்னார். நீங்கள் வெளியே கூட்டின்னு வந்துட்டேன், நீங்கள் அழுதிங்க, புலம்புனீங்க. பஸ்கா பண்டிகை பஸ்கா ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் மேல் சட்டத்தில் பூசித்து அங்கே எந்த வீட்டில் அந்த ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டில் இருக்கிற எல்லா தலைச்சன்களையும் நான் சங்காரம் பண்ணி இஸ்ரவேலருடைய வீடுகளை மாத்திரம் நான் பாதுகாத்து உங்களை வெளியே கூட்டு வந்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த தேசத்தை இப்போ சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என் வேலை முடிஞ்சிச்சுன்னா ஆண்டவர் அங்கே எகிப்தை விட்டு வெளியே வந்ததும் அவர் விலகலை. அவர் சொல்கிறாரு, நீ கூடாரத்தை ஏற்படுத்தி ஏன் தெரியுமா, நான் உன் கூட என்ன பண்ணணும்? பேசணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எந்த தலைவரும் உலகத்தில் எந்த சாமியாரும் கூட சரி மக்கள்கிட்ட ஏதாவது வாங்கலாமேன்னு தான் பார்க்குறாங்க. அவங்க ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னா, அவங்களுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சுன்னா அதோட கூட வரலாறு, அவங்களுடைய வரலாறு முடிஞ்சிச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்களை விடுதலையாக்கி அவங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வரைக்கும் உலகத்தின் முடிவு பரியந்த அவர்களோடு கூட இருக்கிறதுக்கே ஆசைப்பட்ட ஒரே தெய்வம் நம்முடைய கர்த்தர் தான். அல்லேலுயா. நம்ம 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவருக்கு அல்லேலுயா என்று சொல்லலாமா? ஏன் கூடாரம் கட்டணும்? எனக்கு பலி செலுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை, இந்த பலி செலுத்தி இந்த பலியிலே நான் சுகந்த வாசனையை முகர்ந்து கொண்ட பிறகு நான் உங்களோடு கூட என்ன பண்ணணும்? பேசணும். பாருங்கள் 42வது வசனம். நான் இது பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உன்னோடு கூட நான் பேசும்படி.
இந்த கூடாரத்தை ஏற்படுத்தினார். நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடம். நீங்கள் ஆதாம் ஏவாளுடைய படைப்புக்கு சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினம் மாலையின் குளிர்ச்சியான வேலையில் கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்கு இறங்கி வந்து யாரை சந்திச்சாராம்? ஆதாம் ஏவாளையும் சந்திச்சு அவங்களோட கூட எப்படி இருக்கிறீங்க, சௌக்கியமா, நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா, அவங்கள விசாரித்தார். நம்மளை விசாரிக்கிற ஒரு தெய்வங்க. அவர் நம்மளை சந்திக்கும்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அங்கே நான் உங்களை மீட் பண்ணுறேன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசவும் உங்களையும் என்னையும் சந்திக்கவும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினார். இன்னைக்கு உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த தெய்வமோ மனிதனை நான் சந்திக்கணும், மனிதன் கூட பேசணும். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 46வது வசனத்தில் 45வது வசனத்தில் இருந்து படிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணணும். நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணணும், உங்களை சந்திக்கணும், உங்களோடு கூட பேசணும். மனிதன் கடவுளை தேடி போகிற வரலாற்று தான் பார்த்துருக்கிறோம். மலைகளுக்கு தேடி போகிறாங்க, ஆறுகளுக்கு நதிகளுக்கு போய் ஸ்நானம் பண்ணி கடவுளை பார்க்கறதுக்காக போகிறாங்க, விரதம் இருந்து போகிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் மனிதனை தேடி வந்த ஒரே தெய்வம், மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரே தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நான் உங்களோடு உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணணும். பாருங்கள், அவ்வளோ பரிசுத்த, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நேற்று அவர் பரிசுத்தர், இன்று அவர் பரிசுத்தர், நாளைக்கு அவர் என்னதான் பரிசுத்தர். இந்த உலகத்தில் எல்லாரையும் பார்த்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்த அந்த 3.5 ஆண்டுகளிலே தன்னை பின்பற்றி வந்த எல்லாரையும் பார்த்து சொன்னார், என்கிட்ட குற்றம் இருக்குது, என்கிட்ட தவறு இருக்குதுன்னு உங்களில் யாராவது இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டார் இயேசு. இன்னைக்கு எந்த தலைவர்களும் எந்த சன்னியாசிகளும் எந்த சாமியாரும் அந்த மாதிரி சொல்ல முடியாது, எந்த குருக்களும் சொல்ல முடியாது. அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டியவர். அந்த பரிசுத்தத்தோடு கூட நீங்களும் நானும் இருக்கும்படியாக உங்கள் நடுவிலே நம் நடுவிலே இயேசு வாசம் பண்ணுவதற்காக தான் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க 40 வருஷம் அந்த கூடாரத்தை தூக்கின்னு வந்தாங்க. எங்கே மேகம் நிற்கிதோ அங்கே இவங்க என்ன பண்ணோம், டென்ட் அடிக்கணும், இவங்களும் கூடாரம் அமைக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தை செட் பண்ணணும். அவன் கூடாரத்தினுடைய தட்டுமுட்டுகளை எல்லாம் தூக்கின்னு வந்தான். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தட்டுமுட்டுகளை யார் தூக்கின்னு வர்றது? அதுக்கு லேவியரை, ஆசாரியர்களை கர்த்தர் நியமித்தார் தூக்கின்னு வரணும். தூக்கின்னு வந்து அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர்கள் இப்பொழுது வந்து விட்டார்கள். நம்ம கற்பனையாக வைத்துக்கொள்ள. அங்கே ஆண்டவர் இந்த கூடாரத்தை அவர்கள் யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதியினுடைய காலத்தில், தாவீதுடைய காலத்தில் இந்த கூடாரத்தை அமைக்கிறார்கள். நம்ம வரலாற்றை படித்தா வேத புஸ்தகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 ராஜாக்கள் 6:1. வேகமாக அந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த கானான் தேசத்துக்குள்ளே வந்து அவங்க 12 கோத்திரமோ பங்கு போட்ட பிறகு அது எங்கே இருந்தது என்று சொல்லி வேதத்திலே ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 6:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷம், நல்லா கவனிங்க, 480வது வருஷம் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம், சாலமோன் இஸ்ரவேலின் மேலே ராஜாவான 4ஆம் வருஷம், சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் பாருங்க, 480வது வருஷத்திலும் சாலமோனுடைய 4வது வருஷத்திலும்
அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் இருக்கிறது. அப்போ அவன் தொடங்குவதற்கு, ஆலயத்தை கட்ட தொடங்குவதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை 1 நாளாகமத்தில் நீங்கள் 16:29 பாருங்கள். 1 நாளாகமம் 16:29. 1 நாளாகமம் 16:29 39. ஏமா 1 நாளாகமம் 16:39. கிபியோன் என்னும் மேட்டிலே இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்தில், ஏமா முதல்ல படிமா, கிபியோனுடைய மேட்டின் மேல் இருக்கிற, கிபியோன் மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற, கர்த்தருடைய வாசஸ்தலங்களுக்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல். பாருங்க எங்க இருந்துச்சா? கிபியோனுடைய மேட்டின் மேலே இந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது என்று வாசிக்கிறோம். அதாவது அந்த 1 நாளாகமத்தில் நீங்கள் 21வது அதிகாரம் 21வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். மோசே 29, மோசே வனாந்திரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய அந்த வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும். நல்ல கவனிங்க, அக்காலத்திலே கிபியோனின் மேட்டிலே இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சவுண்ட் வரலையே, கை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அதாவது இந்த ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் 40 வருஷம் அங்கங்கே கழட்டி மாட்டி அங்கே எங்கெங்கெல்லாம் தங்கினாங்களோ அங்கே வச்சாங்க. கானானு தேசத்துக்குள்ளே வந்து அந்த 12 கோத்திரமும் எல்லாரும் பிரிச்சிட்ட பிறகு இந்த ஆசரிப்பு கூட்டம் நிலையாக கிபியோனுடைய மேட்டிலே அங்கே பர்மனெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே போய் பலி செலுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் தாவீது காலங்கள் மாறுகிறது, நியாயாதிபதிகள் வருகிறார்கள், ராஜாக்கள் வருகிறார்கள். அந்த ராஜாக்களிலே சிறந்த ராஜா வந்து தாவீது. அதுவும் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், தேவனுடைய இருதயத்துக்கு மிகவும் மிகவும் ஏற்றவன். எனக்கு அந்த வரி தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லும்போது எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன் அது எப்படி அவன் முடியும்? அவன் சண்டை பயங்கரமாக சண்டை போட்டவன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் ரத்தம் சிந்தினவன். அதனால்தான் தேவனுக்கு ஆலயத்தை கட்டும்போது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது அவன் அதை கூட நம்ம படிக்க போகிறோம், வேணான்னு சொல்லிட்டேன், நீ கட்டாதன்ட்டார். ஏன்? உன் கைகள் என்ன பண்ணியிருக்குது? தீட்டு போட்டு. அவனுக்கு கொள்ள ஆசை ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆனால் அவன் வந்து தவறு செய்தவன். ராஜாக்கள் எல்லாரும் சண்டைக்கு போகும்போது இவன் வீட்டில் இருந்துட்டான். வீட்டில் இருந்துட்டு அவன் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை அவன் பத்சேபாள் இடத்துல செய்கிறதல்ல. இவன் எப்படி வந்து கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க முடியும்னு எனக்கு கேள்வி. ஆனால் வேதத்தை நன்றாக அறியும் போது அவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய ஆவல், ஒரு பெரிய ஆசை, ஒரு இதயபூர்வமான ஒரு விருப்பம் ஒன்று அவனுக்கு இருந்தது. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். நீங்கள் என்னோடு கூட அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் எடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்தா அது நான் ராத்திரியெல்லாம் படிச்சிருந்தேன். 11:45 வரைக்கும் இந்த வேதத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, பாருங்க, தாவீதுடைய காலத்தில் கர்த்தர் வந்து தாவீதை இஸ்ரவேலுடைய சமஸ்த சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக்கிட்டார். அவனுடைய காலத்தில் தான் எல்லா எதிராளிகள், இஸ்ரவேலுடைய எல்லா எதிராளிகளையும் ஆண்டவர் தாவீதினுடைய கையின் கீழே கொண்டு வந்துட்டு வேதம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது, எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இப்போ நல்லா இளைப்பாரி அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான், சண்டை சாடி இல்லாமல். பெலிஸ்தியர் வந்து அடித்தாங்க, மோவாபியர்கள் வந்து அவனை அடித்தாங்க, மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேலரை தாக்கினார்கள். ஆனால் தாவீதுடைய காலத்தில் எல்லா எதிராளிகளையும் எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் அவனுடைய கை கீழே கொண்டு வந்து அவன் வீட்டில் சுபிட்சமாக இருக்கிறான், சுகமாக இருக்கிறான். அப்போது
அவ என்ன பண்ணான்றதா 2வது வசனத்தில் இருக்குது, நீங்க பாருங்க. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, இப்போ அவன் நேராக நாத்தான் மேல் தீர்க்கதரிசி அவனுடைய காலத்தில் இருந்தவர் அவர்கிட்ட போறார். போய் பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். பாருங்க, அவனுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, பெரிய பாரம், பெரிய கவலை. என்ன, நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்டிருக்கிற வீட்டில் இருக்கிறேன். நான் போன முறை சொன்ன சீதார் மரத்தில் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய தூண்கள் எல்லாம் செய்யப்பட்டது. தாவீதுடைய காலத்தில் இந்த கேதுரு மரம், பேதுரு மரம் இல்லை, கேதுரு மரம். எப்படி நம்ம காலத்தில் தேக்கும் வேங்கையும் ரொம்ப காஸ்ட்லியான மரமும், அந்த காலத்தில் அந்த கேதுரு மரம். நான் இந்த கேதுரு மரங்கள் எல்லாம் செய்யப்பட்ட வீட்டில் அவருடைய வீடு விலை உயர்ந்த மரங்களால் செய்யப்பட்ட வீடு. நான் நிம்மதியாக இருக்கிறேன், அக்கம் பக்கம் எனக்கு பிரச்சனை இல்லை, எதிராளிகள் இடத்துலேருந்து எனக்கு சண்டையெல்லாம் நின்று போச்சு, நான் நிம்மதியாக இருக்கிறேன், வீடு வசதியாக இருக்குது, இந்த வீட்டில் நான் வாசமாக இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பெட்டி எங்கே இருக்குது? சிறைகளின் அந்த கூடாரத்திலேயே இருக்குதே. காற்றடிச்சாலும், மழை வந்தாலும், வெயில் அடித்தாலும், புயல் வந்தாலும் உடன்படிக்கை பெட்டி எங்கே தான் இருந்துச்சு? அப்போ கிபியோனிலே, கிபியோன் மேட்டிலே திரைகளின் நடுவிலே இருக்கிறதே அப்படின்னு அங்கலாய்ப்பு இருந்துச்சு. நீங்கள் 132ஆம் சங்கீதத்தை இதுக்கு இணையாக நீங்கள் என் கூட எடுத்து அதில் 132ஆம் சங்கீதத்தில் அவன் இன்னும் வைராக்கியமாக ஆதங்கமாக அவன் தன்னுடைய முடிவை அவன் சொல்லுகிறான். நீங்கள் 1வது வசனம் 132 1லிருந்து 5 வரைக்கும் நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் சுபீட்சமா இருக்கும்போது, அவன் ஆசீர்வாதம் இருக்கும்போது அவன் ஒரு பொருத்தனை கர்த்தரத்தில் பண்றான். என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுகிற வரைக்கும் என் கட்டில் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன்? நிம்மதியாக தூங்க மாட்டேன், என் படுக்கையின் மேலே ஏற மாட்டேன், என் கூடாரத்துக்கு நான் போக மாட்டேன். நான் இந்த 2 வசனங்களையும் 2 சாமுவேல் 7:1-2 சங்கீதம் 132:1-5 படிக்க பிறகு தான் இவன் தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய கூடாரத்தை குறித்து, தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய வல்லமையை நாம் வருகிற நாட்டில் பார்க்கலாம். அவ்வளோ அதில் 3 காரியங்கள் இருந்துச்சு அந்த உடன்படிக்கை பெட்டியில். 1, தேவன் எழுதி கொடுத்த கற்பலகை 1, 2வது ஆரோனுடைய துளிர்த்த கோல், 3வது ஒரு பாட்டில் அவர்கள் சாப்பிட்ட அந்த மன்னா ஒரு பாட்டில். இது 3 தான் இருந்துச்சு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில். அவருடைய வார்த்தை இருந்துச்சு. அந்த 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 உடன்படிக்கை பெட்டி போகிற இடங்களெல்லாம் ஆசீர்வாதம். இந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கின ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைக்கிறான், அந்த யோர்தான் நதி 2ஆக பிரிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்குது, திரைகளின் மத்தியில் இருக்குது, நான் மச்சுப்பாவின வீட்டில் இருக்கிறேன், என் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்றான். இந்த வசனங்கள் தான் ஏன் தாவீதின் பேரில் கர்த்தர், அவன் ரத்தம் சிந்தினவன், பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்சவன், அவன் பல குறைகள் உள்ளவனாக இருந்தாலும் தேவன் அவனை நேசித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னான். இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 42 தலைமுறைக்கு அந்த வம்ச வரலாறில் மற்ற எல்லாரை விட தாவீதுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் முதல் நீங்கள் மத்தேயு 1:17 பாருங்கள், உங்களுக்கு இன்னும் விளங்கும். மத்தேயு 1:17, மத்தேயு நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 17.
உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை பாருங்க, ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 42 12 தலைமுறை. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், அதாவது தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறை. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் சிறையிருப்பிலிருந்து வந்த காலம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. 3 14 42 தலைமுறை. இந்த தலைமுறைகளுடைய வம்ச வரலாற்றை வேதத்தில் பரிசுத்த பதிவு செய்யும் போது அதிலே தாவீதை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லமா, கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இவ்வளோ முக்கியத்துவம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன இப்போ சற்று முன்பாக படிச்சு என்ன சொல்லுங்களேன் நீங்கள்? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்த அக்கறை, தேவனுடைய கூடாரத்தை குறித்த அக்கறை. நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட மச்சுப்பாவின வீட்டில் இருக்கிறேன். என் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எங்கே இருக்கிறது? திரைகளின் நடுவில் இருக்கிறது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ஊழியத்தை குறித்து, தேவனுடைய மிஷனரி ஊழியத்தை குறித்து, தேவ ஆலயங்கள் கட்டுவதை குறித்து உங்களுக்கு தேவன் பாரத்தை கொடுப்பாரானால் அந்த பாரம், அந்த அக்கறை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கோத்திரத்தையும் கர்த்தர் தாவீதின் கோத்திரத்தை போல ஆசீர்வதிப்பார். என் கூட ஒத்திங்கன்னா சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம் ஆகாய் 2:19. என்னது? எல்லா வீட்லையும் அதை வச்சுக்கணும்னு ஆசை. ஆகாய் 2:19 மனப்பாடமாக சொல்லுங்களேன். இல்லைம்மா, ஆகாய் தானே படிக்கிறீங்க. 2:19. நான் இன்று முதல் எல்லாரும் சொல்லுங்க. இந்த வசனம் வாக்கு தத்துவமாக வந்துச்சுன்னா அட்டேங்கப்பா என் பேரை ஓட்டிச்சுரா சாமி இந்த வருஷம். ஆனால் இந்த ஆகாய் 2ல் இன்று முதல் நீங்கள் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, முதல் 2-3 வசனங்களை வாசித்தீங்கன்னா, நீங்கள் மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், எனக்கு என்னுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று இருக்க. அந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் பச்சு பாருங்க. யார் ஒருவர் தேவனுடைய ஊழியத்தை குறித்த அக்கறை இருக்கிறதோ, யார் ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அக்கறை இருக்கிறதோ, யார் ஒருவர் ஊழியத்துக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் முன்னிறுத்தி முன்னெடுக்கிறார்களோ அந்த வேலையை கர்த்தர் அவர்களை இன்று முதல் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா கைதட்டி சொல்லுங்களா அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அக்கறை உள்ளவனாக இருந்தான். அவன் கெஞ்சிறான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 2வது வசனம் அவன் போய் தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்குறான், நாத்தான் வேலிகிட்ட கேட்குறான். 2 சாமுவேல் 7:2 பார்த்து படிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அந்த அதிகாரத்தை அப்புறமா படித்து பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்? நான் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லமா அல்லேலூயா. தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆனால் அவங்ககிட்ட அதுக்கான மரங்கள் இருந்துச்சு, அதுக்கான பொண்ணு இருந்துச்சு, அதுக்கான இது தங்கம் இருந்துச்சு, அதாவது என்ன சொல்கிறது, துத்தநாகம் இருந்துச்சு, பித்தளை இருந்துச்சு, இரும்பு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னால் நீ கட்டாதன்ற. யார் கட்டுவான்? சரி, நீ உனக்கு பர்மிஷன் இல்லை, நான் யாருக்கு பர்மிஷன் தரேன்? உன் மகனுக்கு பர்மிஷன் தரேன். சாலமோன் தன்னுடைய 4ஆம் வருஷத்தில் ராஜ்யபாரத்துக்கு வந்து 4ஆம் வருஷத்தில் அவன் அந்த ஆலயத்தை கட்ட துவங்கினான்னு இருக்குது. எங்கே கட்டினான்றதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் எடுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 2 நாளாகமும் 3:1. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்திருந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த வசனம் நான் ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் இந்த ஒரே வசனத்தை திருப்பி திருப்பி படிச்சுன்னு இருந்தேன். இதுக்கான விளக்கங்களையும் நான் படித்தேன். சாலமோன் வேலையை ஆரம்பிக்கிறான். நம்ம பார்த்தோம் 1 ராஜாக்கள் 6:1 அவன் வேலையை துவங்கினான்னு இருக்குது. அவனுடைய 4ஆம் வருஷத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு எத்தனாவது வருஷம் நம்ம படித்தோம்? 480வது வருஷம். 480வது வருஷத்துலேயும் தாவீது, அதாவது சாலமோனுடைய 4ஆம் வருஷத்துலேயும் அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். எங்கே ஆரம்பித்தான்றது சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு வசனத்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து இந்த காலை ஆராதனை முடிக்கலாம். பின்பு சாலமோன், அதான் நான் இப்போது 2 நாளாகமும் 3:1 படிக்கிற சாலமோன் எங்கே கட்டினா முதல்ல இடம் தேர்வு செய்கிறான் பாருங்க. எங்கே? எருசலேமிலே அவன் தேர்வு செய்கிறான். தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான். இப்போ அந்த வசனத்தை பாருங்க. எங்க ஃபர்ஸ்ட் இடம் எங்க போறான்? எருசலேம். அப்புறம் எருசலேம்ல எங்க? மோரியா மலை. அப்புறம் 3வது ஓர்னானுடைய அவன் போரடி. ஓர்னான் என்கிற எபூசியன் அவன் வந்து கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு ஆள். அவனுடைய களம், கோதுமை அடிக்கிற களம், திராட்சை ரசம் பிழிஞ்சு எடுக்கிற களம், அந்த இடத்துல ஆலயத்தை கட்டினேன். ஏன்டா அங்கே போனான்னு எனக்கு இப்போ அது வேதம் சொல்லுகிறது. தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா மலை. இன்னைக்கு உலகத்தில் நிறைய தங்க கோயில்களை பற்றியெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் முதல்ல ஜீவனுள்ள தேவனாகிய ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஞான நிறைந்த ஞானி சாலமோன் தங்கத்தில் அவன் கோயிலை கட்டினா. 2 கையும் உயர்த்தி கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. தங்கத்திலேயே கோயில் கட்டினான். நான் போன வாரத்தில் சொன்னேன் அந்த கோயில் ஏன் அப்படி இடிக்கப்பட்டுச்சுன்னு. இன்றைக்கும் உலக வரலாறாக சாலமோனுடைய ஆலயம் இருக்குது. அது பாதி அந்நியர்கள் பிடித்து கொண்டார்கள். ஆனால் அங்கே திரும்ப அந்த ஆலயம் கட்டப்படணும் பைபிளில் சொல்லியிருக்குது. அது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் செய்வார். ஏன் அந்த இடத்தை தேர்வு செய்தார்? எருசலேமில் உள்ள மோரியா மலை. இந்த மோரியா மலை எதை ஞாபகப்படுத்துது உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு 100 வயசில் ஒரு குழந்தை பிறகுது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அவனுக்கு 100 வயசில் ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை நல்லா வளர்ந்து நல்லா வாலிபத்தை அடையும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவன், நீ வயதான காலத்தில் உனக்கு பிறந்தவன், ஆனால் எனக்கு நீ ஒன்று செய்யணும். அவனை எனக்காக என்ன பண்ணோம்? பலி சொல்கிறேன். நீங்கள் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்களேன். ஆதியாகமத்தை தயவுசெய்து இந்த 4ஆகம புஸ்தகத்தை நீங்கள் அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள். 2 4ஆகமத்தில் இந்த 3வது அதிகாரம் அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ ஆதியாகமம் 22க்கு வரும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நீங்க முதல்ல இருந்து திரும்ப ஒரு முறை வாசிங்கம்மா. 22ல் 1-2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும், நீங்க 2வது வசனம் பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து, நீ இப்போ அவன் கழவனான பிறகு இல்ல, எப்போ? இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு. நல்லா கவனிங்க. இந்த மோரியா தேசம் ஆபிரகாமுடைய காலத்தில் அப்போ அவன் கானானில் இருந்தான். அவன் கானானில் இருந்ததான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன்னு கர்த்தர் அங்கேயே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போ இந்த மோரியா தேசத்துக்கு போய் நான் அங்கே உள்ள நான் குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை என்ன பண்ணேன்? தகன பலியாக பலியிடு. அந்த வரலாறு நமக்கு தெரியும்.
அங்கே பலியிடும்போது ரெண்டு கைகளையும் கால்களையும் கட்டி கட்டையின் மேலே விரைக்கட்டையின் மேலே வைத்து நெருப்பை மூட்டி கத்தியை ஓங்கி வெற்றிக்கு கத்தியை ஓங்கும்போது தான் கர்த்தர் என்ன சொல்றார்? பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்க. இந்த 22:16 அடுத்த பக்கத்தில் இருக்கிற 12வது வசனம் பாருங்க. 22:12. பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதனும் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். போதும் பாருங்க, இப்போது நீ கர்த்தருக்கு பயப்படு என்று அறிந்திருக்கிறாய் என்று சொல்லிட்டு ஈசாக்குக்கு பதிலாக அங்கே முட்புதரில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த ஆட்டை அங்கே பலியிடுகிறார்கள். அந்த இடத்துக்கு தான் பேர் மோரியா மலைன்னு நமக்கு எல்லாருக்கும் வேதத்தில் நம்ம அறிந்து கொள்கிறோம். யெகோவா ஈரேன்னு அந்த மலையில் ஆண்டவர் ஆபிரகாம் பேர் வைக்கிறார். யெகோவா ஈரேன்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அங்கே ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக, இயேசு பின்னால பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து கல்வாரியிலே தன் ஜீவனை கொடுக்கிற அந்த ஆண்டவருடைய அந்த ஜீவாதார பலி, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோமே, அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக ஈசாக்கை ஆபிரகாம் அந்த மோரியா மலையிலே அவன் பலி செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே இயேசு கிறிஸ்து முன்னடையாளமாக, உதாரணமாக, உபமானமாக வேதத்திலே ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறாரோ அந்த மலையிலே தேவ ஜனங்கள் பலியிடும்படி, தேவ ஜனங்கள் ஆராதிக்கும்படி சாலமோன் அந்த மோரியா மலையிலே, எருசலேமிலே இருக்கிற மோரியா மலையிலே தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அங்கே சொன்னது மாத்திரமல்ல, எருசலேமில் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறினது மாத்திரமல்ல, அதில் இன்னொரு வாசகம் இருக்குது. நீங்கள் இப்போ வாங்க 2 நாளாகமத்தில் 3வது அதிகாரம் 1 வசனத்தை இப்போ நீங்கள் பாருங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்திருந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கி. எருசலேமே நமக்கு தெரியும், மோரியா மலையை இன்னும் இப்போ ஆதியாகமத்தில் நம்ம வாசித்தோம். இன்னொரு காரியம், இந்த இடத்துடைய முக்கியத்துவம், எபூசியனாகிய ஓர்னானின் கலை. எனக்கு எருசலேமை படிச்சுட்டேன், இந்த யெகோவா ஈரேன்னு சொல்லப்பட்ட மோரியா மலையை இப்போ தெரிஞ்சிச்சு. இது என்ன எபூசியன் யார்? இந்த ஓர்னான் களத்துக்கும் தாவீதுக்கு என்ன சம்பவம்னா, நீங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நான் வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த 1 நாளாகமத்தில் நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கோ. அதில் 21வது அதிகாரத்தில் ஒரு 3 வசனங்களை உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம இதை தியானித்து முடிக்கலாம். 1 நாளாகமம் 21 தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 21 முதலாவது 15வது வசனத்தை வாசிங்கள். 1 நாளாகமம் 21 15வது வசனம். அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நீங்கள் வீட்டில் போய் படிச்சுங்க. தங்கள் பகஞ்சருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின. ஏமா 21 15 படிக்கிறீங்க இல்லை? எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்தி என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஓர்னானின் களத்தண்டையிலே நின்றான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ இந்த ஓர்னானின் களம் வந்துருச்சு பாருங்க. ஓர்னானின் களம் வந்துருச்சு. எங்கே? இங்கே தாவீது என்ன செய்கிறான்? இஸ்ரவேலுடைய ஜனங்களெல்லாம் பார்த்து இதை என்ன சொல்லி இவங்களுடைய ஜனத்தொகையை சென்சஸ் எடுக்க சொல்கிறான். அதாவது நம்ம எவ்வளோ ஜனம் பெருத்திருக்கிறோம், எவ்வளோ ஜனக்கூட்டம் நமக்கு சக்தி இருக்குது அப்படின்றது என்ன சொல்கிறான். ஆண்டவர் அதனால் கோவப்பட்டார். அது என்னன்னா, உனக்கு இந்த ஜனத்தை வச்சு நீ உன்னை மேன்மை பாராட்ட துவங்குகிறியா
அப்படின்ட்டு அங்கே அந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு அவர் கட்டளை எடுக்கிறார். அப்போது தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என்ன சொன்னது, சென்சஸ் எடுக்க சொன்னது நான், இந்த ஏழை ஜனங்கள், இந்த கபடற்ற ஆடுகள் என்ன செய்தது, நீங்கள் அவங்கள அழிக்கக்கூடாதுன்றான். அப்போ ஆண்டவர் 3 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, 3 வருஷம் பஞ்சம், இல்லைன்னா 3 மாதம் கொள்ளை நோய், இல்லாவிட்டால் நீங்கள் அந்த 3 காரியங்களை அவர் சொல்கிறார். 12வது வசனம் பாருங்க, 21 பஞ்சமோ அல்லது உன் பகஞ்சரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. இந்த 3 காரியங்களை கர்த்தர் சொல்றார். 3 மாசமா, 3 வருஷமா, 3 நாளா? அப்போ அந்த கர்த்தருடைய பட்டயத்துக்கு அவன் பர்மிஷன் கேட்குறான். சங்கார தூதன் அழிக்க வரும்போது தான் ஆண்டவரே சொல்கிறாரு, அந்த சங்கார தூதன்கிட்ட உன் பட்டயத்தை நிறுத்துன்றாரு. அந்த நிறுத்தப்பட்ட இடம் தான் அந்த 15வது வசனத்தில் நிறுத்தினி என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஓர்னானின் களத்தண்டையிலே நின்றான். நீங்கள் 18வது வசனம் பாருங்க. அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருடைய ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். பாருங்க, காத்து என்கிற ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் கூப்பிட்டு தாவீதுக்கு சொல்லு, அந்த ஓர்னான் களத்தண்டையில் யாரை போக சொல்லு, தாவீது அங்கே போய் என்ன பண்ணனா ஒரு பலிபீடத்தை கட்டணும், அங்கே போக சொல்லுன்றாங்க. சரி, இவன் அந்த ஓர்னானின் களத்துக்கு வந்துட்டான். அது எபூசியனுக்கு சொந்தமானது. அவன்கிட்ட விலைக்கு கேட்குறான். அவன் எபூசியன் சொல்கிறான், நீங்கள் ராஜாதி ராஜா, இஸ்ரவேலுடைய சமஸ்த சாம்ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் ராஜா. இந்த கொஞ்சம் நிலத்தை என்கிட்ட யாசகம் கேட்குற மாதிரி கேட்குறியே, அதுக்கு விலைக்கிறைய வேற கொடுக்குறேன்னு சொல்றியே, அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். அப்போது தாவீது சொல்கிறான், நான் இலவசமாய் வாங்கி ஆண்டவருக்கு என்ன பண்ணக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது. நீங்கள் 24ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அந்த பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி விலை கொடுத்து வாங்குறான். ஓர்னான் களத்தை வாங்கி அங்கே பலி செலுத்தி கர்த்தரை பணிந்து கொள்கிறான். வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 28ஆம் வசனம் பாருங்கள். எபூசியனாகிய ஓர்னான் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கே தானே பலியிட்டான். இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருந்துச்சு? அதாவது நீங்கள் அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்தான். மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலம் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்தில் கிபியோனின் மேட்டிலே இருந்துச்சு. ஆனால் தாவீது இப்போ எருசலேமிலே மோரியா மலையிலே ஓர்னானாகிய எபூசியனுடைய களத்திலே ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுறான். அங்கே தான் கர்த்தர் அவனுக்கு தரிசனம் வாங்குறார். அங்கே பலி செலுத்த சொல்கிறார். அந்த இடத்தையே தன் குமாரனாகிய தாவீது, இதை சாலமோன் தெரிந்தெடுக்கணும், அங்கே தான் ஆலயத்தை கட்டணுன்னு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். சாலமோன் அங்கே தேவாலயத்தை கட்டுகிறான். அல்லேலூயா சொல்லாமா, சத்தமாக சொல்லாமா? நீங்கள் பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்துச்சு, திரைச்சீர்கள் மத்தியில் கர்த்தர் இருந்து பேசினார். இப்போ எங்கே வந்துட்டார்? நீங்கள் ஆலயம் கட்டி அவன் பிரதிஷ்டை செய்கிறதா 2 நாளாக 7:14 பிரதிஷ்டை செய்யும்போது அவன் சொல்கிறான், என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறேன், ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினா அவர்களுக்கு சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் அந்த ஆலயத்தை குறித்து ஜெபம் பண்ணுறான் பிரதிஷ்டை நேரத்தில். அதனால்தான் இஸ்ரவேலர்கள் எந்த தேசத்தில் சிதறடிக்கப்பட்டாலும் அந்த பாபிலோன் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க ஒவ்வொரு நாளிலும் 3 வேளை தானியேல் போல ஜெபம் பண்ணார்கள். அந்த ஆலயத்துக்கு நேராக ஜெபம் பண்ணார்கள். ஏன்னா இந்த ஸ்தலத்திலே நான் பிரியமாயிருக்கிறேன், கர்த்தர் இங்கே வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இப்போது என்ன பாஸ்டர், ஏதோ இடம் வாங்கி எங்களெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றி துட்டை வாங்கி ஆலயத்தை கட்டிவிட்டு இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா? இன்னும் போராக்குறதுக்கு அந்த பக்கம் இடம் வாங்கணும், இந்த பக்கம் வாங்கணும், வேப்பூரில் சர்ச்சை கட்டணும், குதல் மடுகளில் இடம் வாங்கணும், அங்கே கட்டினேன்.
அது என்னன்னா, ஆண்டவர் அவருடைய ஜனங்களை ஒன்று சேர்த்து முதல்ல சொன்ன பாருங்க, அவர்களோடு உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் என்ன பண்ணோம்? பேசணும், நம்மளை சந்திக்கணும். நம்ம மத்தியில் அது வீடாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி, அது ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, தங்கத்தில் சாலமோன் கட்டின தேவாலயமாக இருந்தாலும் சரி, 3 முக்கிய குறிப்புகள். என்னது? நம்மோடு கூட தேவன் பேசணும், நம்மை சந்திக்கணும், அப்புறம் நம்ம மத்தியில் வாங்க. உங்கள் வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணுறாருங்க. நீங்கள் கூடி ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் நடுவில் வராருங்க. கணவனும் மனைவியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமா இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்பமாக கூடி ஜெபிங்க. அதனால தான் 128ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் சொல்லுது, உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? உன் பிள்ளைகள் ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பார்கள் சொன்ன போதும். உன் பந்தியை சுற்றிலும், ஏன்னா என்ன வேலை என்ன செய்யட்டும், நம்ம என்ன உத்தியோகம் தான் பார்க்கட்டும், நம்ம அந்த ஜெப நேரம், குடும்ப ஜெப நேரம். நான் சில வீடுகளில் சில கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ தான் குடும்ப ஜெபம் முடித்தோம் அப்படின்னு காது குளிர சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் வரார், உங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுறார். நீங்கள் டிவி ஆன் பண்ணும்போது நீங்கள் நல்லா நினச்சிங்க, அம்மா ஷூ கம்பெனிக்கு போயிட்டுருக்கிறாங்க, அப்பா வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு, காலேஜ் லீவு, யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணுறீங்களா, யூடியூப் ஆன் பண்ணுறீங்களா, டிவி ஆன் பண்ணுறீங்களா, உங்கள் நடுவில் யார் வாசம் பண்ணுறது? கர்த்தர் வாசம் பண்ணுறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை சந்திக்கும்படி வருகிறார். சரிங்க, நான் இன்னொரு கேள்வியோடு கூட முடிக்கிறேன். இப்போது என்ன பண்ணுறது? இப்போ எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? தங்கத்தில் கட்ட முடியுமா? நம்ம காதில் போட்டுக்கிறதுக்கு பாஸ்ட் கூட வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 6 சவரன் எல்லாருக்கும் பொம்பளைங்களுக்கு கம்பல் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு 1/2 சவரனா எங்களுக்கு 1/4 சவரன் மோதிரம் அது வாங்கி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நமக்கு வக்கு கிடையாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் பாருங்கள், இந்த தேவன் எங்கே இருக்கிறார்? இப்போ 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 3ஆவது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. இன்றைக்கி காலையில் இந்த தியானத்தை நான் நிறைவு செய்து இங்கே கமா வச்சுட்டு போகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16, 17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஹலோ, அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ தேவாலயம் யார் தான் சொல்லுங்களேன்? யார் தேவாலயம்? யார்? நெஞ்சில் கை வச்சு தைரியமாக சொல்லுங்கள், நான் தான் அவருடைய ஆலயம். சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு சரியாக கேட்கல, அதுக்காக கேட்குறேன். நான் அவருடைய ஆலயம். அப்போது அடுத்த வசனம் சொல்லுது 17 பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பொடி போட்டு சிகரெட் பிடிச்சி தண்ணி அடித்து இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நான் கெடுக்க மாட்டேங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியை எடுத்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தீங்கன்னா, இப்போ ஏன் கூடாரங்களில் இருந்தவர் பெரிய மாளிகையிலே வந்தார் சாலமோனுடைய காலத்தில்? இப்போ எங்கே இருக்கிறாரு? இப்போல்லாம் பலி செலுத்தலை. ஏன்னா அந்த ஆலயம் பலி செலுத்தப்பட்டிருந்தது. அதை டெடிகேட் பண்ணுற பிரதிஷ்டை பண்ணுற அந்த நாளில் ஆயிரக்கணக்கான காளைகள் அடிக்கப்பட்டுச்சு பலிக்காக. இப்போ பலி செலுத்துறதில்லை. இயேசுவே நமக்காக கிருபாதார பலியாக சிலுவையில் மரித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் மரித்தார். அந்த தேவன் நம்முடைய இருதயத்தையே அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாற்றினார். இந்த அருமையான காலை வேளையில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால தான் நம்ம பாடுறோம், தேவன் இதோ மனுஷரின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். இந்த ஆலயத்தை அவர் வருகிற வரைக்கும் பரிசுத்தமாக அவர் வாழ்கிறார். அவர் வாழ்கிற இடம் இது. அவர் ஆலயங்கள் இப்போ சர்ச்சு முடியுது, எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு பூட்டிகிட்டு இருக்கு, இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் எங்கே போயிடுவார்?
நம்ம ஜெயபாலன் அம்மா ரொம்ப வயசானவங்க, இறந்துட்டாங்க செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்களாம், அண்ணன்கிட்ட சொல்லுவாங்களாம், ஏம்மா ஏசாமியே சொல்லியிருக்காரு, எனக்கு தலை சாய்க்கிறதுக்கு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்களாம், அவன் ஒருத்தனும் கோயிலில் ஏசுனருக்கு வீடு கொடுத்துருக்க மாட்டான், தங்கிக்கோ அப்படின்னு ஒரு ரூம் கொடுத்துருக்க மாட்டான். பாவம், அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, எனக்கு என்ன இல்லை தலை சாய்க்கணும். ஒருத்தனும் எல்லாம் பில்டிங் கட்டினா கோயில் கட்டினா எல்லாம் பண்ண, ஒரு ரூம் கொடுத்துருக்க மாட்டான். அவர் இங்கே இருக்க மாட்டார், இங்கே ரூம் கட்டினாலும் அவர் இருக்க மாட்டார். ஆனால் அவர் எங்கே இருக்க விரும்புகிறாரு, உங்கள் உள்ளத்தில். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று இந்த காலையில் அந்த ஸ்தலத்தை அவர் மகிமையினால் முடிசூட்டுறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிமையினால் முடிசூட்டுகிறார். அதனால்தான் நம்ம 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்து வருவார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா. சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தில் அவர்கள் பணி செய்யக்கூடாதபடிக்கு மகிமை நிரப்பினது. அதே மகிமையை அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு உன் பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் உங்கள் இருதயம் கழுவப்படும் போது நீங்கள் இதோ உங்களுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நம்ம பாடுறோம் இல்லையா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே இந்நாளிலே உம்முடைய சித்தம் போல நடத்தும் என்று சொல்லுகிறோம். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய திருநாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். அவர் மகிமைக்குரியவர், அவர் கனத்துக்குரியவர், அவர் புகழ்ச்சிக்குரியவர். நம்மையும் அவரை போல மகிமை நிறைந்தவர்களாக இந்த உலகத்தில் அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்ப வல்லவரார். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே என்ற அந்த பாடலை நாம் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நமக்குள்ளே கர்த்தர் வாசம் நாம் பாடின இல்லையா, முதல்ல நாம் அவர் ஆலயம், நமக்குள்ளே இயேசு என்று சொல்லி இப்பொழுது அந்த ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படி கனப்படுத்தும்படி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஒரு அடி பாடி அந்த பாடலை பாடி நம்ம ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, ஆமென் ஆண்டவரே. மேகம் நீ, அவர் ஒரு இமைப்பொழுது கூட, ஒரு நொடிப்பொழுது கூட உங்களையும் என்னையும் விட்டு விலகாமல் இருக்க விரும்பும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. நாம கைகளை வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மகிமையின் மேகம் என்னுடைய வாழ்க்கையை மூடட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை அப்பா, ஓ ஷப ரப ரப ஜனத்தை மூடுதே. என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, எஸ் லார்ட் அப்பா, பெற்றவரே, ஓ உடைய ஆவியானவராக எங்களை ஆட்கொள்ளுவீராக அப்பா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை எல்லாரும் நல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே மேகம்
ஆவியானவரே எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே ரப ஷப ரபல கர ரப தரபா ஓ ரிவ ரபல கர தரப தரபல கர தரபா எங்க பேச்சில எங்க மூச்சில எங்க நடக்கையில எங்க பார்வையில அப்பா விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் எங்களை விட்டு விலகாதிரும் ஆண்டவரே பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிற எங்களை விட்டு விலகாமல் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே 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 ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால் ஆவியானவரே எங்களை நிரப்பி நடத்துங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும், உம்முடைய கிருபை எங்களை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும், உம்முடைய தயவு எங்களை நிரப்பட்டும், உம்முடைய பரிசுத்தங்களை நிரப்பட்டும். ஓ ரிவ ரப லக்கர திரிவிதரபா லக்கர தரபா ஷபரப லக்கர தரபா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து அவர்களோடு கூட பேசி அவர்களை சந்தித்து ஆசீர்வதித்தவர். எங்களோடு கூட இருக்க சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே இருக்க சித்தம் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, உம்மை பிரியாத ஒரு வாழ்க்கை, உமக்கு துரோகம் செய்யாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அன்பான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் சபையினுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் எங்களை முடிசூட்டி ஆசீர்வதியும் அப்பா. இந்த உலகத்துக்கு அதன் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், எங்களோடு கூட உறவாடுகிறீர், எங்கள் மத்தியில் வாழ்கிறீர் என்பதை பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் ஆண்டோடைய வருகை மட்டும் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.